Praise the Lord. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. விஷய ஹாப்பி பிளஸட் சண்டே. தேவ ஜனங்களே, எல்பெத்தில் பிரேயர் மினிஸ்ட்ரி உங்களை வாழ்த்துகிறது, வணங்குகிறது. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இன்றைய தேவ வாக்கு மீகா 4 அதிகாரம் 2வது வசனம். கர்த்தருடைய ஆலயத்துக்கு போவோம் வாருங்கள், அவர் தமது வழிகளை நமக்கு போதிப்பார். ஆம் தேவ ஜனங்களே, தேவனுடைய ஆலயத்தில் நமக்கு அவர் ஆலோசனை தருகிற தேவனாய், நம்மை கண்டித்து உணர்த்துகிற தேவனாய் இருக்கிறார். ஹல்லேலூயா. என் ஜீவனால் நன்மையும் கிருபை என்னை தொடரும் என்று சங்கீதக்காரன் சொன்னது போல, உம்முடைய பிரபாகங்களில் வாசமாய் இருக்கிற நீ தெரிந்து கொண்டு, ஹல்லேலூயா, உம்மோடு கூட நன்மையினால், பரிசுத்த ஆலயமாக உம்மது வீட்டின் நன்மையினால் நாங்கள் திருப்தியாவோம் என்று ஹல்லேலூயா சொல்லி கொண்டிருக்கிறாங்க. ஆம் தேவஜனங்களே, சங்கீத ஜீவனால் நாம் நன்மையும் கிருபையும் என்னை தொடரும், கர்த்தருடைய வீட்டில் நீடித்த நாட்களாய் நிலைத்திருப்பேன் என்று சங்கீதக்காரன் சொல்லியிருக்கிறார். நாம் அவருடைய வீட்டிலே, அவருடைய ஆலயத்தில் நிலைத்திருக்க போவோம். அவர் வழிகளை நமக்கு போதிப்பார், நம்மை உணர்த்துவார், நமக்கு விடுதலை தருவார், நம்மோடு கூட வாசமாக இருப்பார். தேவ ஜனங்களே, எபிரேயரில் சொன்னது போல, ஹல்லேலூயா ஹல்லேலூயா, அவர் அநேகர் சபை கூடி வருவதை விட்டு விடுகிறாங்க. தேவ ஜனங்களே, நாம் அப்படிப்பட்டவர்களாக இருக்கக்கூடாது. ஹல்லேலூயா. புத்தி உள்ள ஆராதனை. ஹல்லேலூயா. நாம் தேவனை நோக்கி ஓட வேண்டும். அவரிடத்துல தான் நமக்கு மன்னிப்பு உண்டு, அவரிடத்துல தான் நமக்கு சுகம் உண்டு, அவரிடத்துல தான் நமக்கு எல்லா விதமான ஒரு மனதோடு கூட ஆராதிக்கிற ஒரு வல்லமை உண்டு. ஹல்லேலூயா. நாம் ஏன் தனித்து வீட்டில் இருக்கணும்? வீட்டில் ஜெபித்தா போதாதான் இல்லை, நாம் சபை கூடி வந்து அன்பின் உபசரிப்பில் நாம் பங்கு பெற்று சபையோடு கூட ஆண்டவர் கொடுத்த கட்டளைகளை கீழ்ப்படிந்து ஒருவருக்கு ஒருவர் புத்தி சொல்லி கண்டித்து உணர்த்துகிற ஆவியானவர் பரிசுத்த அலங்காரத்தோடு நாம் தொழுது கொள்ள நாம் சபைக்கு போவோமா? வாலிப பிள்ளைகளே, எதற்கு தாமதம்? உங்களை கர்த்தராகிய இயேசு உங்களை அழைத்து கொண்டு இருக்கிறார். ஹல்லேலூயா. அவர் எப்போதும் ஜீவனுள்ள தேவன், எப்போதும் உங்களை கூப்பிட்டு கொண்டிருக்கிறார். தேவ ஜனங்களை, ஜெபிக்கலாமாம். துதிகளின் மத்தியில் வாசமாக இருக்கிற எங்கள் பரலோக தேவனே, ஹல்லேலூயா. கபடில்லாத வாழ்க்கையில் சுத்த இருதயத்தோடு உடைய சரீரத்தையும் இரத்தத்தையும் பானம் பண்ணும் இடம் உடைய பரிசுத்த ஆலயம் ஆண்டவரே. அன்பின் பிதாவே, எங்கள் வாழ்நாளில் சபை கூடி வருதலையோ ஆண்டவரே, உம்முடைய கூடாரத்தில் தங்கி உம்முடைய போதனைகளை கேட்க கர்த்தர் உதவி செய்யுங்க ஏசப்பா. எங்கள் வாலிப பிள்ளைகளை ரட்சித்து கொள்ளுங்க ஆண்டவரே. உம்முடைய கரம் அவர்களோடு கூட இருக்கட்டும் ஏசப்பா. ஹல்லேலூயா. தேவைகளை சந்திங்க ஆண்டவரே. நன்மையின் கிருபை அவர்களை தொடட்டும் கர்த்தாவே. ஸ்தோத்திரிக்கிறோம். தேசங்களுக்காக ஜெபிக்கிறோம். வருகிற 15ஆம் தேதி நடக்கிற எல்லா விதமான ஆண்டவரே அப்பா ஆராதனைகளுக்காக, 7 hours பிரேயர்ஸ்க்காக, 24 hours பிரேயர்ஸ்க்காக ஜெபிக்கிறோம். எங்கள் தேசத்தை பாதுகாத்து கொள்ளுங்க ஆண்டவரே. அநேக விதமான குற்றங்கள், கொலைகள் ஆண்டவரே ரத்தம் செய்தல் காணப்படுகிறது. கர்த்தர் தாமே ஒவ்வொருவரையும் ஆசீர்வதித்து வழிநடத்துவீராக, பாவங்களை மன்னிப்பீராக அப்பா. சுகபல ஜீவனை தருவீராக சுவாமி. உம்முடைய நாளையத்தில் அப்பா நாங்கள் நன்மைகளை புசிக்க கிருபை தாங்க. இயேசுவின் மூலம் ஜெபம் கேளும் பிதாவே. ஆமேன் ஆமேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆண்டவருடைய வருகை